சித்தர்ன்ற சித்து காட்டு ஏதாவது. சித்துகளுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சித்தர் அல்ல. அப்ப நீ மர்ம யோகி மண் சித்தர். நீங்க சித்துகளை காட்டினா சொல்லி பொழப்பக்காக சித்துக்கு காட்டிட்டு கண்டனத்தை வந்து ஏமாத்திட்டு கற்பனை ஏத்துக்கிட்டு உங்க பத்தி நிறைய கேஸ் வந்திருக்கு. ஆனா நீ வந்து விரைவிலே புல ஜெயில நீ வந்து போவாயின்னு உறுதி. ஆமா நீ இப்ப இங்க பேசிட்டு போறவரு அரக்கோணத்துல இருந்தவர் அரக்கோணத்துல இருந்துகிட்டு அச்சல்பத்திர வீடு தெரியும். அரக்கோணத்துல பேசும்போது மேடம் வீடு அரக்கோணலமா என்ன சைதாப்பேட்டை பிறந்து வளர்ந்தது. அரக்கோணத்துல கோடி என்றவங்க பழகும் அங்கே அங்க பழகும் அவங்க கிட்டமா நிறைய விஷயங்கள் தவறு நடத்திருக்கீங்க. பல குடும்பத்துல மோசம் செய்திருக்கிறாய். அங்க பணம் வாங்கி இருக்கிறாய். நிறைய விஷயம் காது கேட்டது. சீக்கிரமா வந்து புலஜெயில என்ன நீ போயிட்டு நான் வந்து அந்த சின்ன டான்சர் பைக்கிட்ட வாக்குவாதம் பண்ண மாதிரி பார்த்தேன். நீ என்ன இந்த பேர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சண்டை போட்டுட்டு அது ஒரு டான்சர் மாதிரி ஒரு ஒல்லியார சாமி வேஷம் போட்டார்லவா அவரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். அங்க வெளியில வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிட்டு இருப்பாங்க. இங்க வந்து வாக்குவாதம் மாதிரி பாத விஷயம் உங்களுக்கு வந்து அப்பா அப்பே நான் பார்த்தேன். ஒரு சோத்துக்கு எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்த அடப்பல முருகன் கோயில் சோத்துக்கு எல்லாமே வீட்டுல வந்து சோறு வேணும் ஐயா ஒரு 500 காசு வேணும்னு சொல்லி என்னோட உயரம் என்ன என்னோட செயல் என்ன எதுக்கா வந்து இருக்கிறேன் நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி வந்து போய் எது சொல்லு எது சொல்லு போய் வீட்டுக்கு போய் பூஜை போடுறோம். சோத்துக்கு இல்லாதவங்க எல்லாம் வட்டார செங்கிற பேச வச்சுட்டு சோத்துக்கு நீ இல்ல வீட்டுக்கு போய் பூஜை போடுற என்ன வீட்டுக்கு போய் பூஜை போடுறேன். அங்க போய் பூஜை போடுற அவமானப்படு அவன் என்ன சொல்றான் யாரு என்ன தெரியாது என்ன பத்தி யாரு தெரியுமா என்ன பத்தி தெரியுமா? ஆமா மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் கிடையாதுங்க. யாரு இவன் எனக்கு சம்மந்தமே இல்லையே எதுக்கு இவங்க வக்கார வச்சு பேச வைக்கிறீங்க? பல உண்மைகள் செஞ்சுட்டு இவ்வளவு படிப்படிச்சு சமுதாயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ சோத்துக்கு இல்லாத ஒரு குப்பை தொட்டி அது ஒரு ஜமீன்தார் கிட்ட பேசுறீங்க. இவள ஜமீன்தார் கிட்ட பேசுறீங்க. சித்தர் காட்டுக்குள்ள சித்தரா அவர் அருள் வந்தாமா சித்தர் அருள்வாக்கு சொல்றது சித்திகளை காட்டுது. அவர் அருள்வாக்கு சொல்றேன்னு சொல்லியே தெய்வீகத்தை போதிக்கணும். சித்தர் என்ன மருத்துவத்தை கொடுக்கணும். உலகத்துல நம்ம வந்து ஆன்மீகத்தை போதிக்கணும் செயல்படுத்தணும். இதான் வாக்குவாதமா சித்தர் என்றாருங்களா மருத்துவ இலைய சொல்லுங்க. ஒரு இலை தரோம் அது என்ன இலைன்றது அது பேர் கொண்டு வா உட்காருங்க. இந்த மண்டவோடு செத்து போன எலும்பு கூட கொண்டு வந்து சமுதாயத்துல ஏமாத்துக்கிட்டு உனக்கு விரைவில புலச்சையில நிச்சயமா இடம் உண்டு அதோட கதை முடிஞ்சிடும். இப்பதான் கண்காணிச்ச எவ்வளவு அருமையா வந்தா சோத்துக்கு இல்லாமா இவள் என்ன நாட்டு மாறப்பா எலும்பு கூட இந்த தலையை கூட கையில கூட இது என்ன சித்திரன்றால மேடம் இது என்ன மேடம் இது வந்து இது பேய் வெரைட்டின்னு சொல்வார்கள். எந்த விளக்கேற்றதுக்கு பயன்படுத்துவார்கள். இதுதான் இது நிகழ். இது வச்சுட்டு நிறைய பேர் விளக்கேற்று உன் வீட்டில் ஒளி பெறும் சம்பது பெறும் பேய் போயிடும் சொல்லி ஏமாத்திட்டு படம் நடத்திட்டு இருக்கிறார்கள். சித்தர் மருத்துவம் என்பது ஆராய்ச்சி கொண்டதாகும். எனக்கு நிறைய சர்டிஃபிகேட் நிறைய இதெல்லாம் பிராடிமா நிச்சயம் புலஜையில போவான். எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து சித்தர் என்று உங்க அம்மா அப்பா பேர் வச்சதா? அது நான் காளிய கும்பிடுறேன். உங்க அம்மா அப்பா பேர் வச்சதா? சர்டிஃபிகேட் காட்டு ஆதார் கார்டு காட்டு. சித்தர் உங்களுக்கு பேர் ஏதோ எழுது பாரு. தகுதி வேணும். தகுதி இல்லாத குப்பத்தட்டுகளை பேசக்கூடாது. தகுதி இல்லாத பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து இதுக்கா கூப்பிட்டீங்க என்ன காட்டுட்டா நான் என்னன்னு காட்டு பாப்போம். நான் எதிரல இருக்கறேன் காட்டு. 38 மக்கள் எதிரல வரங்க காட்டுனா சித்தக செய்தல்ல சித்தர் அல்ல. மர்மயோகி மன்சித்தர் ஃப்ளைங் சித்தர்ல. எங்க திருநாள் பண்ணார். ஒரு பேப்பர் வைக்கிற சும்மா சொல்ல பரிசுங்க. நான் சொன்னேனே உனக்கு அது மாதிரி. அவர் சொன்னாரா? அவர் சொல்லவே இல்லையே. இவர் பேர் அதாம்மா மர்மயோகி மன்சித்தர் ஃப்ளைங் சித்தர்வாங்க. நம்ம வேற அவர் ஃளைங் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே. சொல்ல. ஓகே நன்றி வணக்கம் வரேன். இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. என் வேலை அதானம்மா. காலி வரதுனால அவங்க வந்து ஒரு சில விஷயம் பண்றாங்க மேடம். அதனால இந்த இது மொழி பார்க்காம அதில் இறங்கி செய்யறாங்க. ஜாதி மதம் கிடையாதுமா ஜாதி வியாதி அதை பார்க்காம செய்யறாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் செய்யறேன். பேய் ஓட்டுற அவங்க ஒரு அருள் சொன்னதால அதை செய்து அந்த காசை வாங்குறேன் அன்னதானம் போடுறேன். என்னோட இதில் போய் பாருங்க சங்கிலி பாப்பான்ட்டு திருவண்ணாமலையில் பௌர்ணமியான அன்னதானம்
இப்போ நான் போய் ஏமா இப்போ அவன் 1000 இவங்க ரூபாய் சொல்றாங்க மேடம் நமக்கு அருள் வந்தது இது போல வந்து இந்த இதை செய்யறேன்னு சொல்றாங்க. அவர் சித்தர்ன்ற எதனால சித்தர் எப்படி விஷயம் நான் காட்டுறேன் அது சொல்லணும் மேடம். முட்டையில அப்படின்னு பண்ணா ரத்தம் வரும். நான் காட்டுறேன். வேண்டாம் இல்ல எவ்வளவு பேர் ரத்தம் வரும் வேண்டாம். சித்துமா. ஐயோ எனக்கு பயம், நீங்க பேச வருங்க. இல்ல மேடம் தலையோட எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வேற எதுவும் இல்லை, வேற எந்த சித்தம் கிடையாது. நான் சித்து செய்வேன். நம்ம மேல பொறாமப்பட்டு யாரோ சூன்யம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பழிக்காது. பொறாமப்பட்டு பண்ணவும் முடியாதுமா. நீ யாரையும் ஏமாத்திருக்கியா? சூனியம் வைக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அனாவசியமா யாருக்கும் வைக்க மாட்டேன், எடுத்து திருப்பி விட்டுருவேன். இப்போ இவர் பண்ணியிருக்காருன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் வரீங்க, டாக்டர்கிட்ட போனேன் 10 லட்சம் சொல்ல இல்லைன்றீங்க. அப்போ என்னோட 3வது கண், என் கண்ணை கட்ட சொல்லுங்கள், 2 கண்ணையும் கட்டுங்க. ரூபா நோட் சொல்லுவேன். நீங்கள் எது வச்சுனாலும் காட்டிங்கன்னா சொல்லுவேன். இது தேடை. அது திறப்பீங்களா? இப்போ காட்டுறோம்மா. கண்ணை திறப்பாரா? காட்டுறோம்மா, இப்போ காட்டுறோம்மா. ஐயா சரி அது எழுத்து வா. வாங்க, என்ன பயமுறுத்த கூடாது. இல்ல நீங்க பயப்படுத்தாங்க. நீங்க பயப்படுத்தாங்கம்மா. நீ பாருமா, கச்சிப்பங்களா? அப்பா அந்த அம்மா கிட்ட ரூபாவோட காட்டு நம்பரை காட்டு நிற்குது. இது 5 ரூபா நோட்டா? ஐயா கிட்ட வாங்க. லாஸ்ட் நம்பர் 57 பாருங்க. 57 லாஸ்ட் நம்பரு. ஐயா கண்ணு வலிக்குது. ஐயா இது 204 லாஸ்ட் நம்பரு. நீங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட் கொடுத்தது 5 ரூபாய், 100 ரூபாவா? நான் காட்டுறேன். சரி அம்மா கண்ணை பாருங்கம்மா. இந்த கேமரா இங்க காட்டுப்பா. ஐயா அவர் இப்படி இப்படி பண்ணும்போது நகர்த்தி இருந்தீங்கன்னா அம்மா இங்க பாருங்க. அவர் இப்படி பக்கத்துல கொண்டு போக கூடாது, இப்படி நின்னு காமிக்கணும். 5 ரூபா தொட்டன்னு சொல்லிட்டாருல்ல, லெமனை 5 ரூபா தொட்டன்னு சொன்னார். அம்மா லெமனை வந்து மூணாவது கண்ணு திறந்தா லெமனை வந்து எங்க இருந்தாலும் தெரியும். 5 ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டாருல, 5 ரூபா 5 ரூபா பார்த்தா தெரியுங்க, தொட்டு பார்த்தா தெரியும், மணந்து பார்த்தா நீங்க தெரியும். கண் காட்டுறாங்க சொல்லுங்க. ஆப்பா சங்கிலி பாபா அவர்களே, பயங்கரமான ஆளு சங்கிலி பாபா நீங்க. அம்மா அவர் உண்மை பேசினா ஒண்ணுக்கு அவங்க பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஆக்சுவலா இவங்க 2 பேரும் இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க இப்படி 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 கொண்டு போறீங்களா, அப்ப எலுமிச்சம்பழம் நகர்ந்துருக்கும்ல, மோடனல்ல நம்பர் பாக்குறது 3வது கண்ணு திறக்கிறதுக்கு எதுக்கு மோந்து பார்க்கணும்? ஏன் தேய்க்கிறோம்? நம்பர் தெரியறதுக்கு நான் வந்து கண்ணை கட்டிட்டு அங்க காமிச்சீங்கன்னா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை கட்டி சுத்தி விடுங்க, நான் எடுத்து வரேன். அம்மா சுத்தி விடுப்பா. அம்மா கிட்ட வரம்பா. அங்க இந்த பக்கத்துப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப என்ன பண்ண போறாரு? இங்க காசு வைப்பா, அவரே கட்ட வராரா பாருங்க. அவரை வேற என்ன விட்டுருவேன், சுத்தி விடுறாரு. இங்கதான் சுத்தி விடுவாங்க, நான் அங்க ஒரு சுத்தி விட்டுறோம். அப்போ கண்ணு தெரியும் உங்களுக்கு. எலுமிச்சம்பழம் வச்சா சைடு வியூ பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அம்மா நான் தான் சொல்றேன்மா, இது சித்துன்னு சொல்லிட்டேன். 3வது கண்றது சூரியனை பார்ப்போம். 3வது கண்ணு இருந்தா நீங்க அங்க கண்ணை கட்டிட்டு உட்காந்தா நான் இங்க இருந்து நோட்டை காமிச்சா நீங்க சொல்லணும். அது முடியாது. சாமியாருங்கிற பேர்ல அங்க வந்து அதிசயங்கள் நடக்கிறது இல்ல, அதெல்லாம் வெறும் மேஜிக் தான். பல சாமியார்கள் வந்து அவர்கிட்ட வந்து மேஜிக் கத்துட்டு அது பண்ணிட்டு மக்களோட. மேம் நானு காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். உங்களுக்கு சாமி பக்தி இருக்கு இல்லையா? இருக்கு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் குங்குமத்தை உங்க கைக்குள்ள வர வச்சு காட்டட்டுமா? நான் பண்ண வேண்டாம், என் பையன் வந்திருக்கான், கூப்பிட்டுமா மேம்? காமிங்க மேம். கையில காமாட்சி அம்மன் கோயில் குங்குமம் வர வச்சு காட்டு மேம். இப்போ இது எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம மேஜிக் பண்ணலாம். ஜஸ்ட் சும்மா கை மட்டும் காட்டுங்க. நீங்க தொடக்கூடாது. இல்லை நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எந்திரிச்சு மட்டும் நில்லுங்க, இங்கே வாங்க. ஜஸ்ட் அப்படியே 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 ஜஸ்ட் கை மட்டும் மூடிக்கோங்க, நான் தள்ளியே நின்றுக்கிறேன். இந்த வந்தாச்சு. இல்லை அவர் ஒரு அவ்வளோ உங்களுக்கு ஒரு அந்த டவுட் இருக்கு, அது உங்க கையில இருந்து வந்தது. ஜஸ்ட் அதை மட்டும் காட்டு.
இந்த அவர்கள் விட்டு பாருங்க சார், உங்களுக்கு அவர்கள் விட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொல்றாங்க இப்போ சொன்னாங்க இல்லையா மேம், எச்சி வரும் எச்சி வரும் அப்படின்னு. எச்சி உள்ள ஜஸ்ட் இது நார்மல் ஒரு பெல் தான், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். இங்க பாருங்க மேம், இப்படி பிடிச்சுக்கோ இல்லை உங்க கையில கட்டி தொங்க விட்டுருங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ எச்சி இந்த ரூமுக்குள்ள நான் கூப்பிட்டுருக்கேன், வச்சு என் கூட எங்கப்பா பயமுறுத்துறீங்க? இல்ல மேம் வந்திருக்கு. எக்ஸி தான் என்ன பார்த்து பயந்துக்கோ, நீங்க வேற இல்ல மேம் இப்ப பாருங்க நீங்க என்ன பண்ண இப்படி பிடிங்க. போயிடுனா போயிடும் அது வெளியில. எங்க பண்ண சொல்லுங்க அவர்கிட்ட ரிமோட். இதுதான் மேம் எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்க. ரிமோட் எல்லாமே இதுதான் மேம். எனக்கு இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். வேங்க டெஸ்ட் பண்ணமா கையில தரட்டா? பார்த்தாலே தெரியுது, எங்கள் ஊரில் இருக்குது. நான் வரட்டு நீ கம்முனிடா. மேம் செப்பெல்லாம் போட்டு பண்றேன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓமகுண்டம்ங்கிற ஒரிஜினலா இருந்தா நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அது வேற, தட் இஸ் ஆஸ்பீஷியஸ். இது மேஜிக். என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணலாம். சரி, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை போய் அது ஒரு மூட நம்பிக்கையாகி கண்மூடித்தனமான நம்பிக்கையா இருந்தா என்ன மேஜிக் பண்ணி என்ன ட்ரிக்ஸ் பண்ணினாலும் அது நிஜமாவே நடக்கிறதுன்னு நினைச்சு மக்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதனால தான் இவங்களெல்லாம் வந்து தொடர்ந்த மக்கள் நம்பினாங்க. நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பர்சனல் இது என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்மளை நம்பி வெளியே ஒருத்தரை நம்புறதை விட கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒன்று. அந்த கடவுள் நம்பிக்கைக்கும் மேலே இருக்கிறது ஒரு படிதான் தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அதுதான் இப்போ எல்லாம் வந்து மாடர்ன் வே ஆஃப் ஹீலிங் சொல்கிறாங்க. சஷ்டி கவச்சம் பார்த்தீங்கன்னா, சஷ்டி கவச்சம் வாசிக்கும் போது ஓரொரு அங்கத்தையும் வர்ணிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஹீலிங் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு இப்போது நம்ம ஹீலிங்க்கு போனோம்னா நம்ம ஹெட் டு டோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி மென்டலி அதை பற்றி நினச்சி அதுக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கம் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டால் நினச்சோன்னா அது ஹீல் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு நம்பிக்கை. கரெக்டா? ஸோ அந்த பவரும் அந்த இதுவும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வெளியே போய் ஒரு விஷயத்த நம்பணுமா? ஏன்னா வெளியே போய் நம்பும்போது ஒரு சில இடத்துல அது தப்பாக பயன்படுத்தப்படலாம். அந்த நம்பிக்கையை நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து அந்த நம்பிக்கையை, அந்த வெகுளித்தனத்தை, அந்த இயலாய்மையை தப்பாக பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறது விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய நடக்கிறது. கரெக்டாக? மூட நம்பிக்கையாக ஒரு இடத்துல போயிட்டு அந்த சாமியார் அந்த மந்திரம் பண்ணுறாரு, இந்த மந்திரம் பண்ணுறாரு, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி பண்ணி கொடுத்துடுவார், கையில் இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று கொண்டு போய் பூஜையில் போடுறது, நம்பி கொண்டு போய் காசை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வெளியே ஒருத்தரை நம்புறதுனால வருது வினைகள். ஆனால் அந்த காலத்தில் இருந்த சித்தர்களும் அந்த காலத்தில் இருந்த குருக்களும் வந்து அது பொய்ன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? அது வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிறது சக்தியை அவங்க உணர்ந்திருக்காங்க. நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பணும்னா, நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க திறமையில நம்பிக்கை வைங்க, உங்க கடின உழைப்பை கொடுங்க.
அது இருந்தாலே நீங்கள் உங்களை உணர்ந்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஆன்மீகத்துக்கான ஒரு டெஸ்டினேஷன். வேர்ல்டில் எந்த இடத்துல எவ்வளோ ரிச் கண்ட்ரியில் எவ்வளோ டெவலப் கண்ட்ரியில் இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்காக இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஏன், எதனாலன்னு சொல்ல முடியுமா? இங்கே தான் நிறைய கோயில்கள் இருக்கு. அது மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு அவங்க அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஹீலிங் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்? அந்த பீஸ், அந்த ஒரு எப்படி சொல்ல, வாஸ்து அப்படி சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறோம், ஒரு திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கே ரமணாசிரமத்தில் உட்காந்துருந்தா அந்த ஒரு சைலன்ஸே ஒரு பெரிய ஒரு ஹீலிங்காக இருக்கும் அந்த இடத்துல. அது ஏன் நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கடலில் முழுகிட்டு இருக்காரு வச்சுங்க, ஸ்விம்மிங் தெரியாது, முழுகிட்டு இருக்காரு. அங்கே வெறும் ஒரு புல் வந்தால் கூட அதை பிடிக்கணும். அந்த புல்லுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கான சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த புல்லுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்பி பிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீந்த ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர். படைப்பாற்றலே வந்து தெய்வீகமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதனால தான் படைப்பாளின்னு சொல்றாங்க, கடவுளையும் கிரியேட்டர்னு தான் சொல்றாங்க. அவருக்குள்ள ஒரு படைப்பாற்றல் இருக்கு. அதனால தான் அவரால் யூடியூப்ல போய் ஏன் சிலையா இருக்கணும்னு தான் கேக்குறேன். அது மனுஷன் பண்ணின உருவம், மனுஷன் கொடுத்த உருவம் இல்லையே. இப்ப நான் வந்து எனக்கு இது கடவுள் நினைச்சேன் வச்சுங்களேன், இல்ல இது கடவுள் நினைச்சேன்னா நான் கும்பிட்டேன்னா இது கடவுள், அவ்வளவுதான். சரியா இல்லையே, பில்லோவா தானே இருக்கு. அது என்னோட நம்பிக்கை. ஏதாவது பாருங்களேன், அவ்வளவுதான், சிம்பிள். பில்லோவை எடுத்து வச்சுட்டு நான் பில்லோவை கடவுளா நினைச்சுக்கிறேன், நீங்க நினைச்சுக்கிறது வேற. நம்பிக்கை. இதை சிவனா நான் கும்பிட முடியாது. நான் கும்பிடுவேன். இல்ல அது நீங்க விதண்டாவாதமா பேசினா விதண்டாவாதம் இல்ல, நான் சிவனுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் நம்பிக்கை தான். இருங்க, ஒரு நிமிஷம். சிவனை நான் ஒரு உருவமா பார்த்து பழகிட்டேன். அப்போ பில்லோவை சிவனா எப்படி என்னால பார்க்க முடியும்? என்னால முடியும். இல்ல நீங்களும் நானும் ஒண்ணு இல்லல்ல, அவ்வளவுதான். அப்போ நான் சொல்ல வந்த விளக்கம் வந்து அது இல்ல. கடவுள் ஏன் சிலையா இங்க வச்சிருக்கிறான் அப்படின்னா, ஆசைக்கும் நிராசைக்கும் உள்ள வித்தியாசம். அசையாத எந்த பொருளுக்கும் எந்த அசைவும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது. எந்த ஆசையும் இல்லாமல் மனுஷன் இருந்துட்டானா அவன் நிம்மதியா இருப்பான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டோ பேராசைப்பட்டோ அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இவனுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஒரு கடவுளுக்கு 100 கடவுளை தேடுறான், ஒரு மார்க்கத்தில் இன்னொரு மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆகிறான். எல்லாமே அவனோட ஆசை தான். ஐயோ இவங்க வீட்டில் BMW கார் இருக்குது, என் வீட்டில் வந்து ஆடி கார் இல்லை, அவங்க பெரிய பங்களா வச்சாங்க, நான் குடிச்சல். இந்த எல்லாமே பேராசை நிமித்தம் தான். இதை அசையாத உங்கள் ஃபோட்டோவுக்கும் கிடையாது. உங்களை ஃபோட்டோ எடுத்து மாற்றோம்ல, அது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம்? சிலை வடிவமாக இருக்கிறதுக்கு நிராசை இருக்கிற மாதிரி உன்னோட ஃபோட்டோவில் எந்த ஆசையும் கிடையாது. உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் மாலை போடுங்க, மாலை போடாதீங்க, பூஜை பண்ணுங்க, அது எதுவுமே கேட்காது. அசையாத எந்த பொருளும் கடவுளுக்கு சமமானது, நிராசைக்கு சமமானது. ஸோ நீங்கள் அசையும் போது, இப்போ நீங்கள் சாமின்னு சொல்லிக்கிறீங்க, நிறையா விஷயங்கள் செய்கிறீங்க, இதையெல்லாம் எதுக்காகனா பணத்துக்காக. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பட்ட கஷ்டம் படக்கூடாது, அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்காக எதையோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இல்லை ஏமாத்துறீங்க, இல்லை அவங்க ஏமாறுறாங்க, வாட்டவர் எதுவாக இருந்தாலும் ஆசை சம்மந்தப்பட்டது. ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும்னு புத்தர் சொன்னதாக ஒரு விஷயம் இருக்குது. அது புத்தர் கிடையாது, சித்தார்த்தன் சொன்னது. சித்தார்த்தன் புத்த நிலை அடைந்தான். அவன் புத்த நிலை அடைஞ்சு பெற்ற ஞானம் உயிரோட பிறக்கிற எல்லா உயிரினும் செத்து போகும்னு அவனுக்கு 45 வயசுல புரிஞ்சது. ஆனால் அதை நம்ம வரலாறு புத்தகத்தில் இல்லை. ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் சொன்னார்னு சொல்றதோட நம்ம வாத்தியார்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த சித்தார்த்தனோட உண்மையான ஆசை இது இல்லை. இயற்கைக்கு புறம்பா எதையும் பேராசைப்படாதீங்க, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கன்னு அவன் கண்டுகிட்டதை நமக்கு சொல்லிட்டு போனா, நமக்கு இன்னும் தெளிவா சொல்றதுக்கு ஆள் யாரும் வரல. 3:20க்கு அவர் ஏந்திரிச்சு பண்ணா நான் பண்ண விஷயத்த அவராலேயே சாதிக்க முடியும். அது பண்ண முடியாத பட்சத்துல தான் அவங்க உங்கள்கிட்ட வராங்க. இதுல நீங்க தெளிவா அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா போறோம். நான் இங்க அதுதான் பண்ணுவேன். நீங்க சொல்லலாமே, ஒரு என்ன தேவைக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன் சார். உங்களை தப்பா புரிஞ்சுக்கல, இது மேஜிக் மேம். இல்ல, நான் ஒரு சிம்பிள் क्वेश्चन தான் அவர்ட்ட கேட்டேன் மேம். நீங்க என்ன எழுத போறீங்களோ உங்களுக்கு முன்னாடி நான் எழுதிடுறேன். எம்டி காமிச்சிடுறேன் எல்லாருக்கும், ஆடியன்ஸுக்கு. நீங்க என்ன எழுத போறீங்களோ உங்களுக்கு முன்னாடி நான் எழுதிடுறேன். அது மாதிரி 3 பேர் அவர் என்ன எழுத போறாரோ ஸ்லைட் கொண்டு வாங்க பா. எங்கிட்ட இருக்கு மைண்ட் ரைடிங். இது நல்லா இருக்கே. இந்த ஸ்லேட்ல தான் எழுதுவாரா, எங்க வேணா எழுதுவாரா? எங்க ஸ்லேட்ல தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் மேமுக்கு தான், ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் மேம் கிட்ட தான் பண்ணுவோம். மைண்ட் ரீடிங். நீங்க என்ன திட்டினுங்கோ என்ன வேணாலும் இப்போ இங்க என்ன நீங்க எழுத போறீங்கிறத நான் இப்போ எழுத போறேன். ஓகே, ஓகே எழுதுங்க. நீங்க எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன எழுத போறீங்க எழுதியாச்சு. நான் எழுதுங்க.
பாவம் மனுஷன் எழுதுனேன். நீங்க எதுவுமே சொல்லணும், நாங்க உங்களுக்கு முன்னாடி எழுதியாச்சு. கொஞ்ச நேரம் இருங்க ஐயா. நீங்க எழுத போறீங்களா அடுத்தது? அண்ணா அண்ணன் எம்ஜிஆர் எல்லாம் அவர் தான். அண்ணா டிசைட் பண்ணிங்க, முடிவு பண்ணுங்க. என்ன குழப்பறதுக்காக நைஸா ஒன்று திங்க் பண்ணிட்டு இன்னொன்று எழுதாது. இந்த மாதிரிலாம் என்ன டெஸ்ட் பண்ணுங்க. எழுதிங்க. இப்போ அடுத்தது சார், நான் இப்படியே போட்டுட்டே இருக்கட்டுமா இல்லை இது ஸ்ப்ரெட் பண்ணி போட்டோமா? என்ன எதாவது செய்யணும் அவ்வளோதான். எடுங்களேன். இப்படியே போட்டுனே இருக்க. ஸ்டாப் சொல்லி அவங்களுக்காக நான் வந்து எதையாவது செஞ்சிடறேன். வாங்க இப்போ என்ன பண்ணு நான் கொண்டு ஸ்டாப் சொல்றேன். அந்த இடத்துல இருக்கிற கார்டை எடுத்து நீங்க மட்டும் பாருங்க, நான் திரும்பி நின்னுக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்துக்கணும். சரி அது என்னவோ அதுல எழுதிடுங்க. ஓகே ஸ்டாப். போருமா? போதும். சரி வியூவர்ஸுக்கு மேமுக்கு எல்லாம் காட்டிடுங்க, அதுல எழுதிடுங்க. காமிங்க. இதை இல்ல, எழுதணுமா? அந்த கார்டு அங்கேயே சொருகிடுங்க, பரவாயில்ல. சரி அப்படியே கூட அவ்வளோதானே. கம். எங்கிட்ட தரீங்களா? நீங்க தான் மேம் டிசைடிங் அத்தாரிட்டியே நீங்க தான். கொடுங்க, நான் திறக்கிறேன், நீங்க திறக்க கூடாது. யார் திறந்தா என்ன மேம்? இங்க பாருங்க, 2 ஆஃப் ஹார்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன். ரெண்டாவது ஒரு தந்திரம் எழுதியிருக்கேன். ஆனா நீங்க பாவம் மனுஷன் எழுதினீங்க. ஆனா நான் வந்து அது தமிழ் எழுதிட்டேன், அவ்வளவுதான். நான் நினைச்சது அவர் எழுதவே இல்லை. அவர் எடுத்த கார்டை தான். இல்ல, நாங்க எழுதினது எழுதியிருக்காரு. ஓகே, இதுல ஒரு நிதர்சனத்தை ஒத்துக்கணும் சார். நல்ல விஷயம் சார், சிறப்பு சார். வாங்க உட்காருங்க. எப்படி சொல்லுங்களேன் ப்ளீஸ். இது அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெள்ளி, சூனியம், ஏவல், இந்த விஷயங்கள், மாந்திரீகம், இந்த விஷயங்கள் எப்படி வந்து அது மந்திரமாவோ இல்லை அது ஒரு இறை சக்தியாவோ அது வந்து ஒரு உண்மையான பவராவோ இருக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த டெர்மினாலஜி இருக்குல்ல, மேஜிக் அப்படின்னு இந்த போர்டில் ஒரு மேலே இருக்குல்ல, ஃபண்டமெண்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையும் நம்ம நம்புறோம் தான், அதையும் நம்புகிறோம். மனித இயல்பு அது. இது மேஜிக் இல்லை, இது ட்ரிக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிற பாயிண்ட், இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இவ்வளோ தான். அதுவும் ட்ரிக், இதுவும் ட்ரிக். என்னன்னா அந்த ட்ரிக்ல டிஸ்க்ளைமர் இல்லை, இதில் ட்ரிக்ல டிஸ்க்ளைமர் கொடுத்து ட்ரிக் பண்ணினா தப்பு கிடையாது.